அவ்வளவுதாங்க. ஒரு ட்ரெயின் எடுத்துட்டோம்னா ஒரு 10 பெட்டி இருக்கும், 20 பெட்டி இருக்கும், அவ்வளவுதாங்க. ஆனா நாம பார்க்க போறது வேர்ல்டு லாங்கஸ்ட் ட்ரெயின். அதுல வந்து கிட்டத்தட்ட 20 பெட்டியில 50 பெட்டியில 682 பெட்டி. ஆமாங்க, கிட்டத்தட்ட 7.3 கிலோமீட்டருக்கு வந்து ரொம்ப நீளமான ட்ரெயின். அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஈஃபில் டவர் இருக்குங்களா, அதை படுக்கப்பட்ட 24 ஈஃபில் டவர் வந்து போடலாம் அந்த ட்ரெயின்ல. அந்த அளவுக்கு லாங்கஸ்ட் ட்ரெயின். ஆஸ்திரேலியா பிஹெச்பி அயன் ஓரன்னு ஒரு பிரைவேட் கம்பெனி தான் அந்த ட்ரெயினை வந்து இயக்கியிருக்காங்க. அந்த ட்ரெயினை வந்து இயக்கிறதுக்காக 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 8 இன்ஜினை யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ட்ரெயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1,00,000 டன்னுங்க. இந்த ஹெவியஸ்ட் ட்ரெயின் என்ற ரெக்கார்டையும் அந்த ட்ரெயின் தாங்க வச்சிருக்கு. தாதுக்களை எடுத்து போறதுக்காக கிட்டத்தட்ட 255 கிலோமீட்டர் 10 மணி நேரத்தில் கடந்திருக்கு. இரும்பு தாதுக்கு வந்து டிமாண்ட் கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கனால அந்த ட்ரெயினோட பெட்டிகளை இன்னைக்கு குறைச்சி 280 சொச்சம் பெட்டியோட இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வேர்ல்டு லாங்கஸ்ட் ட்ரெயின் ரெக்கார்டு வந்து இந்தியாட்ட தான் இருக்குங்க.